திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 810, அதிகாரம் பழைமை. இலங்கை மன்னன் ராவணனுக்கு விபீடனன், கும்பகர்ணன் என 2 தம்பிகள் இருந்தனர். ராவணன் ராமபிரானின் துணைவியான சீதா பிராட்டியை கடத்தி வந்து அசோகவனத்தில் சிறை வைத்திருந்ததை அறிந்த கும்பகர்ணன் ராவணனிடம் சென்று, அண்ணா, நீ வேதங்களையெல்லாம் கற்று நன்கு உணர்ந்தவன். ஆயினும் என்ன காரணத்தினால் தீவினை புரியும் எண்ணம் உனக்கு ஏற்பட்டது என்று ராவணனின் பிழைகளை பட்டியலிட்டு சுட்டிக்காட்டினான். எனினும் ராவணனின் பிடிவாதம் சற்றும் குறையவில்லை. அதேபோன்று ராவணனின் மற்றொரு தம்பியான விபீடனனும் கும்பகர்ணனைப் போலவே பலவாறாக நீதிகளை எடுத்துரைத்தும் அவை யாவும் ராவணனின் முரட்டு செவிகளில் எட்டவில்லை. ராவணன் விபீடனனை ஏளனமாக பேசி அவமதித்தான். அதனால் விபீடனன் ராவணனை விட்டு பிரிந்து ராமபிரானிடம் தஞ்சமடைந்தான். ஆனால் கும்பகர்ணன் ராவணனுடைய வசைமொழிகளை பரிசாக பெற்றாலும் கூட தமையனை விட்டு பிரியாமல் நன்றி கடனுக்காக அண்ணனுடனே இருந்தான். இறுதியாக ராவணனுக்கும் போர் ஏற்பட்டது. கும்பகர்ணனால் தன் அண்ணனின் நெறியற்ற செயலை ஏற்றுக்கொள்ள இயலாவிட்டாலும் அண்ணனின் ஆதரவில் இதுவரை வாழ்ந்து வந்த நன்றியை மறப்பது நல்லதல்ல என்னும் ஒரே காரணத்துக்காக ராவணனின் சார்பில் போரிட துணிந்தான். ராமனின் படைகளை எதிர்த்து சென்றபோது அங்கே தன் சகோதரனான விபீடனன் ராமனின் படையில் முன்வரிசையில் நின்று கொண்டிருந்தான். அப்போது விபீடனன் கும்பகர்ணனை பார்த்து சரணடைந்து விடும்படி கோரினான். ஆனால் கும்பகர்ணன் அதற்கு மறுத்து, என்னை நம்பியே இப்படையை நம் மன்னன் அனுப்பியுள்ளான். அவனுடைய செயல் சரியில்லை என்றாலும் நன்றிக்கடனாக உயிரை கொடுக்கவும் முன்வந்துள்ளேன் என்று கூறி போர் தொடுக்க முற்பட்டான். போரினில் ராமனின் சக்தி வாய்ந்த அம்புகள் பாய்ந்து கும்பகர்ணன் உயிர் துறந்தான். கும்பகர்ணனின் நன்றியுணர்வை ராமபிரான் உட்பட அனைவரும் பாராட்டினர். பழகிய நண்பர் பிழை செய்தாராயினும் அவரிடம் தமக்குள்ள அன்பை நீக்கிக் கொள்ளாதவர் பகைவராலும் விரும்பப்படுவார் என்பதை விளையார் விளையப்படுவ பழையார்கன் பண்பின் தலைப்பிரியாதார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பால்ய நண்பனிடம் அன்பை கைவிடுதல் தவறு. அனைவரிடமும் அன்பு பாராட்டுதலே நன்று